சீனாவின் வடமேற்கு பகுதியில் நிலநடுக்கம் ஏற்பட்டது. இது ரிக்டர் அளவில் 5.6 பதிவானது. கான்சு மாகாணம் டிங்ஸி நகரில் 10 கிலோமீட்டர் ஆழத்தில் நிலநடுக்கம் ஏற்பட்டது. நிலநடுக்கத்தில் சில வீடுகள் சேதமடைந்த நிலையில் அங்கிருந்தவர்கள் வெளியேறி சாலையில் தஞ்சமடைந்தனர். நிலநடுக்கம் பாதித்த பகுதிகளுக்கு மீட்புக் குழுவினர் விரைந்தனர். இந்த நிலையில் நிலநடுக்கத்தின் போது ஒரு வீட்டில் இருந்த அலங்கார விளக்குகள், மீன் தொட்டிகள் அசைந்த சிசிடிவி காட்சிகள் வெளியாகியுள்ளன. அமெரிக்க அதிபர் டிரம்பின் குடியேற்ற நடவடிக்கைகளையும் கண்டித்து போராட்டம் நடைபெற்றது. அமெரிக்காவில் சட்டவிரோத குடியேற்றங்களுக்கு எதிரான நடவடிக்கையை அந்நாட்டு அரசு முடுக்கிவிட்டுள்ளது. இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து சிகாகோ புறநகர் பகுதியில் குடியேற்றத்துறை அதிகாரிகள் சென்ற வாகனத்தை முற்றுகையிட்டு போராட்டக்காரர்கள் முழக்கம் எழுப்பினர். இதையடுத்து போராட்டக்காரர்கள் கண்ணீர் புகை குண்டுகளை வீசி அங்கிருந்து அப்புறப்படுத்தப்பட்டனர். உங்கள் தந்திவன் தொலைக்காட்சியில் கணபதியே வருவாய் தினமும் காலை 7 மணிக்கு காணத் தவறாதீர்கள்.